டீட்டெயிலாக கிளியராக சில விஷயங்களை சொல்லிடுறேன். ஒரு சூப்பர்வான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கவனமாக வீடியோவை முழுசாக பார்த்து இதை பயன்படுத்திக்கோங்க. நல்ல வேகமாக அப்ரிஷியேட் ஆகிற மாதிரி சீக்கிரமாக விலை ஏறிடும். நான் இந்த ப்ராப்பர்ட்டியுடைய ஓனருடைய கான்டாக்ட் நம்பரே டைரெக்டாக கொடுத்துட்றேன். அவரே லே அவுட் போட்டு அவரே தான் ப்ரொமோட் பண்ணி விற்கிறாரு. பேலன்ஸ் மேக்ஸிமம் ஒரு 90% லோன் போட்டு எடுக்க முடியுமா? அந்தளவுக்கு லோன் எலிஜிபிலிட்டி உள்ள ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இது இருக்கிற லொக்கேஷன், அதை விட முக்கியம் இது இருக்கிற ரோடு, ஜிஎஸ்டி ரோடையும் ஈசிஆரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு அடுத்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாம் நிறைய இருக்குது. நிறைய கடை தெரு பஜார் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ரோடே. பார்த்தீங்கன்னா கைட்லைன் வேல்யூவே வழிகாட்டி மதிப்பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேண்டுக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட். அதனால் எந்த பேங்காக இருந்தாலும் கண்ணை மூட்டிட்டு 90% லோன் இதுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. இப்போவும் வாய்ப்புகளை தவற விடாதீங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும்போது பயன்படுத்திக்கிங்க. அப்போ தான் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சூப்பர்வான லே அவுட்டில் பிளாட்டு. வெறும் 11 பிளாட்டு தான் இருக்குது. நிறைய பிளாட் இருந்து எல்லாம் வித்துருச்சான்னு கேட்காங்க. மொத்தமே 24 பிளாட்டு தான். அதுலேயும் 13 பிளாட் ஆல்ரெடி சோல்டு, 11 பிளாட்டு தான் இப்போ இருக்குது. அடுத்து இதில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. என்னென்னலாம் இருக்குங்கிறத ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க. டீட்டெயிலாக கிளியராக சில விஷயங்களை சொல்லிடுறேன். ஒரு சூப்பர்வான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கவனமாக வீடியோவை முழுசாக பார்த்து இதை பயன்படுத்திக்கோங்க. 11 பேருக்கு மட்டும்தான் ஆப்ஷன் கிடைக்க போகுது. அந்த 11 பேரில் ஒருத்தராக நீங்கள் முதலாக போய் இந்த பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க. சரி, இது எந்த மாதிரி ஆளுகளுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத முதல்ல சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கையில் ரெடி கேஷ் வச்சுக்கிட்டு நல்ல வேகமாக அப்ரிஷியேட் ஆகிற மாதிரி சீக்கிரமாக விலை ஏறிடும் அப்படிங்கிற மாதிரியான லொக்கேஷன் ஏதாவது ஏரியாவில் ப்ராப்பர்ட்டி கிடச்சிச்சின்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு யோசிக்கிறவராக இருந்தாலும் இது உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ். இருந்தாலும்னீங்கன்னா அப்போ அடுத்து யாருன்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட பெருசாக பணம் எதுவும் கையில் இல்லை, ஏதோ மினிமம் டவுன் பேமெண்ட் மாதிரி கட்டிட்டு இனிஷியல் பேமெண்ட் கட்டிட்டு பேலன்ஸ் மேக்ஸிமம் ஒரு 90% லோன் போட்டு எடுக்க முடியுமா? அந்தளவுக்கு லோன் எலிஜிபிலிட்டி உள்ள ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் இந்த இடம் சூட் ஆகும். 90% வரைக்கும் லோன் கிடைக்கும். எல்லா பக்கமும் சொல்லுவாங்க 90% லோனு 100% லோனுன்னு. பட் 90% லோன் கிடைக்குங்கிறதுக்கு நான் இன்னொரு உத்தரவாதத்தையும் சொல்கிறேன் உங்களுக்கு. என்ன அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற செல்லிங் ப்ரைஸுங்கிறது இந்த ஏரியாவில் ப்ராப்பர்ட்டிக்கான கைட்லைன் வேல்யூ தான். கைட்லைன் வேல்யூக்கு மேலே ஸ்லைட்டாக தான் கொஞ்சம் அதிகம் செல்லிங் ப்ரைஸு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்டு ஒரு 2000, 3000 இல்லை 4000 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்லி விற்கிறாங்கன்னா அங்கே இருக்கிற கைட்லைன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 50%க்கும் கீழே தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2000 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுன்னு விற்கிற இடத்துல கைட்லைன் வேல்யூ எவ்வளோன்னு போய் பார்த்தீங்கன்னா சில இடங்கள்லாம் வெறும் 300 ரூபா 350 ரூபா தான் கைட்லைன் வேல்யூவே இருக்கும். அங்கே தான் 2000 ரூபாய்க்கு ஸ்கொயர் ஃபீட்டு ரொம்ப கம்மி விலைன்னு விற்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இதோடைய கைட்லைன் ஆல்மோஸ்ட் கைட்லைன் வேல்யூவில் தான் வந்து இதோடைய செல்லிங் ப்ரைஸே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. சரி, இதில் வேறு என்ன சார் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கேட்டிங்கன்னா, இது இருக்கிற லொக்கேஷன், அதை விட முக்கியம் இது இருக்கிற ரோடு. இது இருக்கிற ரோடு தான் இங்கே ப்ளஸ் பாயிண்ட்டு. நீங்கள் தாம்பரம் தாண்டி தாம்பரம் டு கூடுவாஞ்சேரி வரைக்கும் இல்லை மறைமலை நகர் வரைக்கும் உள்ள ஏரியாக்களில் நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஈசிஆரில் நீங்கள் உங்களுக்கு படூர் திருப்பூர் மாதிரி ஏரியாவில் ஈசிஆரில் போய் ப்ராப்பர்ட்டி பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பெஸ்ட்டாக செட் ஆகும். ஏன்னா இது இருக்கிற ரோடு அந்த மாதிரி ஒரு முக்கியமான ரோடு. என்ன முக்கியமான ரோடுனா, முதல்ல இந்த கனெக்டிவிட்டி விஷயத்தை பார்ப்போம். இப்போது வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கம் போகிற ரோடு பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் முன்னால் பெரிய டிராஃபிக்லாம் இருக்காது, காலியாக இருக்கும். ஏதோ அவுட்டரில் போகிற ஒரு ரோடு மாதிரியான ஒரு ஃபீல்டில் இருக்கும். அந்த ரோட்டில் நான் வந்து ரெகுலராக அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய நேரங்களில் நான் சிறு ஐடி பார்க்கெல்லாம் போகும்போது அந்த வழியாக தான் நான் போவேன். ஸோ அதனால் வந்து அந்த ரோடை ரெகுலராக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கடந்த 3 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரீயாக 3 வருஷத்துக்கு முன்னால் ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸாக ஒரு அவுட்ரு ரோடில் போய்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்த ரோடு இன்றைக்கி சிக்னல் நம்ம 2 நிமிஷம் 5 நிமிஷம் நிற்க வேண்டியிருக்கு. அந்த கண்டிஷனுக்கு ஃபுல் டிராஃபிக்காக இருக்குது. வித்தின் 3 இயர்ஸில் இவ்வளோ பெரிய மாற்றம் அந்த ஏரியாவில் நடந்திருக்கு. ரீசன் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்துச்சு. ஸோ அதனால் வண்டலூர் டு கேளம்பாக்கம் அந்த கனெக்டிவிட்டி ரோடுங்கிறது ரொம்ப பிஸி ஆகிட்டு, இதுவும் ஒரு காரணம். சரிங்களா? இது மாதிரி இப்போ இந்த ரோடு இவ்வளோ பிஸி ஆகிட்டனால இதுக்கு மேலே அந்த ரோடை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. அப்போ அடுத்த ஆப்ஷன், அதாவது ஜிஎஸ்டி ரோடையும் ஈசிஆரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு அடுத்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா
அதாவது இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை பேஸ் பண்ணி இங்கேருந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணுறதுக்கு அடுத்த ஆப்ஷன். இது ஒரே டிராஃபிக் ரூட் ஆகிடுச்சு, எது வண்டலூர் டு கேளம்பாக்கம். அப்போ அடுத்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்குப்பம் ரோடுன்னு சொல்கிறேன். கூடுவாஞ்சேரி டு திருப்போரூர் கனெக்ட் பண்ணிக்கிற ரோடு தான் அடுத்த ஆப்ஷன். அந்த ரோடு ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் கூடுவாஞ்சேரியிலேருந்து அந்த ரோட்டில் லெஃப்ட்டு திரும்பினீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே வெல் டெவலப்டாக தான் அந்த ரோடு இருக்கும். இந்த நெல்லிக்குப்பம் ரோடுன்றது வெல் டெவலப்டாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும். கொஞ்சம் தூரம் உள்ள ஒரு 1.5 கிலோமீட்டர் நீங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் அந்த வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, பெரிய வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது. அதை விட்டு கொஞ்சம் முன்னால் போனீங்கன்னா அடுத்து இந்த SRM பப்ளிக் ஸ்கூல்றாங்களா அந்த ஸ்கூல் இருக்குது. இந்த மாதிரி வரிசையாக அடுத்தடுத்து நிறைய ஸ்கூல்ஸு, அப்போலோ காலேஜ் கூட அங்கே தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாம் நிறைய இருக்குது. நிறைய கடை தெரு பஜார் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ரோடே பார்த்தீங்கன்னா. அந்த ரோடு திருப்போரூர் வரைக்கும் இப்போது 100 ஃபீட் ரோடாக எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. 100 ஃபீட் ரோடாக எக்ஸ்டெண்ட் பண்ண போகிற அந்த ரோட்டில் நான் காட்டுறேன் பாருங்கள் வீடியோவில். ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ரோட்டை விட்டு திரும்பினீங்கனாலே நம்ம லே அவுட்டோட கேட்டு தெரியும். ரொம்ப பக்கத்தில் ஒரு ஹார்ட்லி ஒரு 150 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளே. ஏன் இந்த 150 மீட்டர் டிஸ்டன்ஸ் கூட அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோடு எக்ஸ்டென்ஷன் இருக்குங்கிறதுனால இந்த மொத்த லேண்டுமே இந்த பிளாட்டுடைய ஓனருடைய லேண்டு தான். அவர் இந்த இடத்த விட்டுட்டு ஏன் கொஞ்சம் உள்ளே தள்ளி ஒரு 150 மீட்டர் உள்ளே தள்ளி பிளாட்ஸ் போட்டிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரோடு எக்ஸ்டென்ஷன் ஆல்ரெடி இருக்குங்கிறதுனால ரோடு எக்ஸ்டென்ஷன் வரும்போது எவ்வளோ லேண்டு போகுதோ அது போனது போக மீதி ஏரியா இருக்கிற ஏரியாவில் முன்னால் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி கடைகள் கட்டிக்கலாம், கமர்ஷியலாக வந்து அதை பிளாட்ஸ் போட்டுக்கலாம் ஃபர்தராக அப்படிங்கிறதுக்காக தான் பேலன்ஸ் ஏரியாவை ரெசிடென்ஷியல் பிளாட்ஸாக போட்டிருக்கிறாரு. கேட்டட் கம்யூனிட்டி பக்காவாக சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டு கேட்டு போட்டு ரொம்ப சேஃபாக தெளிவான பிளாக் டாப் தார் ரோடு. சும்மா தார் ரோடுன்னு சொல்லிட்டு என்னத்தையோ போட்டு வைக்கிறதெல்லாம் இல்லை, தெளிவாக எப்படி நம்ம அந்த மெயின் ரோடு இருக்கோ அந்த மாதிரி தெளிவான தார் ரோடு போட்டு ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக டாக்குமெண்டேஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி எல்லா அப்ரூவல்ஸும் வாங்கி தெளிவாக போட்டு வச்சுருக்குறாங்க. ரொம்ப வேகமாக விற்றுருச்சு. இந்த ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி, இல்லை லோன் போட்டு நான் எப்படியாவது ஒரு ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி லேண்ட் வாங்கிடணும்னு நினச்சாலும் சரி, எங்கேயோ போய் வாங்காதீங்க. அப்ரிஷியேட் ஆக பல வருஷம் ஆகும். இது ரோடு ப்ரொப்போசல் எல்லாமே ஓகே ஆகிடுச்சு. ஸோ 100% வந்து இந்த ரோடு வந்து ரொம்ப சீக்கிரமே வந்து தான் ஆகணும். ஏன்னா இந்த கிளாம்பாக்கம் ரோடுடைய டிராஃபிக் அந்த மாதிரி நாளுக்கு நாள் தாறுமாறாக ஏறிக்கிட்டு இருக்குது. அதனால் இது எக்ஸ்டெண்ட் பண்ணியே ஆகணுங்கிற கண்டிஷனில் தான் இந்த ரோடோட வேலை வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ரோடு இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த 4-வே ட்ராக் ரோடாக தான் இருக்குது. அது ஒன்றும் சின்ன ரோடாக இல்லை. இன்னும் இது வந்து 100 ஃபீட் ரோடாக பெரிய ரோடாக வைடன் ஆயிடுச்சுன்னா இந்த ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி நீங்கள் வாங்குகிற விலையிலேருந்து 2 மடங்கு 3 மடங்குங்கிறதெல்லாம் சர்வசாதாரணமாக ஏறி போயிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ப்ராப்பர்ட்டியுடைய ஓனருடைய கான்டாக்ட் நம்பரே டைரெக்டாக கொடுத்துட்றேன். அவரே லே அவுட் போட்டு அவரே தான் ப்ரொமோட் பண்ணி விற்கிறாரு. ஸோ அவருடைய டைரக்ட் நம்பரே நான் இந்த வீடியோவில் தந்துடுறேன். நீங்கள் பார்த்துட்டு டைரெக்டாக அவரை கான்டாக்ட் பண்ணி பேசிவிட்டு போங்க. அவருடைய பர்சன் இருப்பாங்க, அவங்கள கான்டாக்ட் பண்ணி பேசிவிட்டு நீங்கள் நேரில் போய் சைட்டை பாருங்கள். பிடிச்சிருக்குன்னா உடனே புக் பண்ணிடுங்க. பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. கிளாம்பாக்கம் ரோட்லேயே என்கிட்ட 3 வருஷத்துக்கு முன்னால் வந்த ப்ராப்பர்ட்டிஸில் நான் இதைத்தான் சொன்னேன். இது ரொம்ப சீக்கிரமே 2-3 இயர்ஸ்க்குள்ளேயே வேறு மாதிரி மாறப்போகுது இந்த ரோடு அப்படின்னு. அதுதான் நடந்திருக்கு. அங்கே மட்டும் இல்லை, நம்ம இந்த ஃபீல்டில் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஒரு ஏரியாவுக்கு போகும்போது போக்குவரத்தில் இருக்கும்போது நமக்கு அங்கே பார்க்கும்போது தெரியும் இது இன்னும் கொஞ்ச நாளில் என்ன நடக்க போகுதுன்னு. இன்னும் பல இடங்களில் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு 1 by 1 வீடியோஸில் கொடுக்குறேன். டைரெக்டாக நம்பர்ஸை கொடுத்துறேன். இந்த மாதிரி வீடியோவில் நீங்கள் நேரடியாக பேசி நேரடியாக போய் டீல் பண்ணி வாங்கிக்கோங்க. எனக்கோ இல்லை வேறு யாருக்கோ எந்த மீடியேட்டர் கமிஷன் எதுவுமே நீங்கள் தர தேவையில்லை. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு நேரடியாக கொடுக்குற ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அவ்வளோதான் என்னுடைய வியூவர்ஸுக்கு கொடுக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சரி, இங்கே லேண்ட் என்ன சைஸ் எல்லாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆவரேஜாக உங்களுக்கு 900 ஸ்கொயர் ஃபீட் அந்த ரேஞ்சிலேருந்து 1600 1800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் உள்ள வேரியேஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா அவங்க அந்த டீட்டெயில் கேட்டலாக் எல்லாமே உங்களுக்கு அனுப்புவாங்க. அந்த லே அவுட்டோட ஸ்கெட்ச் என்னென்ன சைஸ் அவைலபிள் எல்லாமே அனுப்புவாங்க. பார்த்துட்டு நேரில் போய் நீங்கள் லேண்டை பேசி முடிங்க. இந்த லேண்டுக்கு இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா
3150 ரூபா பெர் ஸ்கொயர் ஃபீட் கோட் பண்ணியிருக்கிறாங்க. நேரில் போய் பார்த்துட்டு இடத்த பார்த்துட்டு பிளாட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஃபர்தராக நெகோஷியேட் பண்ணுறதா இருந்தாலும் அங்கேயே நேரடியாக நெகோஷியேட் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. அப் டு 90% லோன் வாங்கி தருவாங்க. அந்த அளவுக்கு எலிஜிபிளான ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி. நான் முதலே சொன்ன மாதிரி இதுடைய கைட்லைன் வேல்யூங்கிறதே 3000 ரூபா இருக்குங்க. கவர்மெண்ட்டுடைய கைட்லைன் வேல்யூவே வழிகாட்டி மதிப்பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேண்டுக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு 3000 ரூபா இருக்குது. அதனால் எந்த பேங்காக இருந்தாலும் கண்ணை மூட்டிட்டு 90% லோன் இதுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ ஈஸியாக உங்களுக்கு வந்து இதுக்கு லோனும் கிடைக்கும். உங்கள்கிட்ட 10% காஸ்ட் இருந்தாலே நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிட முடியும். மாதம் ஏதோ ஒரு டியூவை கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான பிளேஸில் வித்தின் 2-3 இயர்ஸ்க்குள்ளேயே வந்து ஒரு பெஸ்ட் ரேட் அப்ரிஷியேட் ஆகிற மாதிரியான ஒரு இடத்துல இந்த லேண்டு உங்களுக்கு கிடைக்கும். இப்போவும் வாய்ப்புகளை தவற விடாதீங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும்போது பயன்படுத்திக்கிங்க. அப்போ தான் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும். ஸோ யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்கெல்லாம் இமீடியட்டாக பயன்படுத்திக்கோங்க. வெறும் 11 லேண்டு தான் இருக்குது. சரிங்களா? மேலும் இது போல் நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டியை அப்பப்போ நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அதில் வேறு எந்த மோட்டிவும் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாகவே ஓனர் டைரக்ட் கான்டாக்ட் நம்பரை கொடுத்து தான் இந்த மாதிரி வீடியோஸ் நான் இனிமேல் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் வரும். ஸோ எதிர்பார்த்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் தேடுற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு விரைவிலேயே அமையும். அதற்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியில் விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். நீங்க நல்லா இருக்கணும் நாடெங்கும் இல்லாமல் இல்லை என்றால்